வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை. வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. விழிப்புணர்வுங்கிறது யாருமே இதை தவறாக எண்ண வேண்டாம். சமீபத்தில் நிறைய நம்ம திருமண பொருத்தங்கள் நிறையா பார்க்குறோம். திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா ஆய்வுக்கு வருது. 3/2 பங்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் தான் வருது. மற்ற விஷயங்கள்லாம் அப்பப்போ 1-2 தான் வருது. இதுதான் மெஜாரிட்டியாக வராங்க. பொருத்தத்துக்கு வராங்க, இல்லை திருமணம் முடிஞ்சு வேறு விஷயங்களுக்காக அவர்களுக்குள்ளாலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக வராங்க. இதில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இப்போது வர வர ஒரு பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அல்லது பெண் பிள்ளைகளை அந்த ஒரு டாமினேஷனுங்கிறது அதிகமாகிட்டே போகுது. டாமினேட் பண்ணலாம், தப்பு இல்லை. இது கணவன் மனைவிக்கு உட்பட்ட விஷயங்களில் அவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறைகளில் சார் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு ஆண் என்பவன் எப்பவுமே ஒரு பெண்ணை சார்ந்து தான் வாழ முடியும். பெண்ணை சாராமல் ஆணால் வாழவே முடியாதுங்க. ஒரு அம்மாங்கிற ஒரு தாயினுடைய வயிற்றில் தானே எல்லாருமே பிறக்கிறோம். பையனும் அங்கே தான் பிறக்கிறான், பொண்ணும் அங்கே தானே பிறக்கிறான். ஸோ அம்மாங்கிறது தான் ஆக்கசக்தியே அம்மா தானேங்க. ஸோ அம்மாவுடைய வயிற்றில் 10 மாதம் எல்லோரும் சுமந்து தான் பெற்கிறாங்க. ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் பெற்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, பையனுக்கும் ஒரு மருமகளை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இதில் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய மென்டாலிட்டி அப்படி தாங்க போகுது. நான் யாரை சொல்கிறேன்னா, அந்த தாய்மார்களை பற்றி சொல்கிறேன். தந்தைமார்களுக்கு இதில் நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா இதில் பெரிய ரோல் இருக்கிறது இல்லை. அவங்க அதிகமாக வீட்லேயும் இருக்கிறது இல்லை. அதிகமாக அவங்க சொசைட்டி, ஏன்னா ஆணுங்கும் போதே ஆணுடைய தலையான கடமை என்ன? சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, வருமானம். அதான் வருமானத்தை நோக்கி போகிறது, குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, குடும்ப நபர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது. இப்படி அவனுடைய பெரும்பாலான சமயங்கள் எங்கே கழியுதுங்க? வெளியே தான் கழியுது. டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வரான், நைட் சாப்பிட்றான், தூங்குறான், மறுபடியும் டியூட்டிக்கு போகிறான், வீக்கெண்டில் லீவு கிடைக்குது, அதுலேயும் ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துகிட்டு. சொசைட்டியில் அதிகமாக அவனுக்கு ஒரு பங்கு இருந்துக்கிட்டே இருக்கு. பெண்கள் அப்படி இல்லை. ஆனால் இப்போதைய பெண்கள் நிறையா மாறிட்டாங்க. இப்போதைய பெண்களும் ஆணுக்கு பெண் சரிசமம்னு சொல்லி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைகளும் நிறையா அதனால் பாதிக்கப்படுறாங்கங்கிறத நம்ம கண்கூட நிறையா பார்க்குறோம். பட் இருந்தாலும் இது காலத்தினுடைய கட்டாயம். இதெல்லாம் நாம் எங்கேயுமே தவறே சொல்லலை. இது தனிப்பட்ட கணவன் மனைவியோட விருப்பம். இங்கே இந்த என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்ணை பெற்ற தாய்மார்கள் தனது பெண்ணுக்கு ஒரு நீதியையும் தனது மருமகளுக்கு ஒரு நீதியையும் சமைத்து தருகிறார்கள் என்பது தான் இங்கே வருந்தத்தக்க விஷயமாக இருக்கிறது. என்னுடைய ரொம்ப நாள் நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாருங்க. போன வாரம் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு கண்ணு கலங்கிட்டு போனார். அதாவது தன்னுடைய ஒரே மகன் மருத்துவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து எப்படி இல்லாமல் அந்த பெண்ணினாலே இவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தினமுமே அந்த பெண் தன்னுடைய தாயாரிடம் தன் குடும்பத்தில் நடக்கும் எல்லா விஷயத்தையும் ஒப்பிக்கிறார். போயிட்டு அம்மா கிட்ட மணிக்கணக்காக ஃபோனில் பேசுறது. நீங்கள் ஃபோனில் பேசுங்கம்மா, அது உங்களுடைய உரிமை, நான் தாராளமாக, அதெல்லாம் நான் இங்கே தடுக்கவே இல்லை. 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க. வெளியில் போய் அது அம்மாவாக இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்களும் நாளைக்கு ஒரு பெண்ணை பெற்றிருப்பீங்க, ஒரு பையனை பெற்றிருப்பீங்க. நீங்களும் மருமகன், அதாவது மருமகன்கிற இடத்துல இருந்து மாமியாருங்கிற இடத்துக்கு வரதான் போகிறீங்க. இந்த தோசையை திருப்பி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் இன்றைக்கி உங்கள் மாமியாருக்கு என்ன தரீங்களோ இதே தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாமியார்கள் படக்கூடிய அந்த வேதனை அப்படிங்கிறது ரொம்ப நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக என்னுடைய பார்வைக்கு வந்துரு விஷயங்களை நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இதில் நான் யாருக்குமே சார்பானவனும் கிடையாது, யாருக்குமே
எதிரானவனும் கிடையாது. தயவுசெய்து தாய்மார்கள் கோபித்து கொள்ள வேண்டாம். நான் தாய்மார்களுக்கு என்னையுமே சப்போர்ட் பண்ணுறவன் தான். தன்னுடைய வீட்டு மருமகளை தன் மகளாக நினைத்து, மகளாக நினைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஓரளவுக்காவது அவங்கக்கிட்ட ஒரு கருணையை காட்டுங்க. அதே போல் மருமகளும் என்ன பண்ணுங்க, மாமியாருக்கு கொஞ்சம் கருணையை காட்டுங்க. தன் தாய்க்கு ஒரு நியாயத்தையும் தன்னுடைய மாமியாருக்கு ஒரு நியாயத்தையும் கற்பிக்காதீர்கள். எப்பயுமே ஒன்று சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து இன்னொரு பெண்ணால் தான் பிரச்சனை அழிவு வரும், ஒரு ஆண்னால் வரவே வராது. எங்கே வரும்னா, ஆண் வந்து கேரக்டர் சரியில்லை, ஆண் குடிச்சிட்டு வராரு, ஆண்னால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வெளியிலேருந்து வர்றது, இந்த மாதிரிலாம் தான் பிரச்சனைகள் வருமே ஒழிய வீட்டுக்குள்ளே அதனால் ஆண்னால் அதிகமாக வர்றதில்லை. வீட்டுக்கு வெளியே சமுதாயத்தில் நடக்கிறதுங்கிறது வேறு, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வீட்டுக்குள்ளே அந்த 4 செவுதில் அந்த பாதுகாப்புக்கு உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆண் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவர் வேலைக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடியவர் எதிர்பார்க்குறது நிம்மதி சந்தோஷமும் தான். அங்கே வந்து பொண்டாட்டி ஒரு பக்கம், மாமியார் அம்மா ஒரு பக்கம், மாமியார் ஒரு பக்கம், எல்லாருமா சேர்ந்து இந்த மனுஷனை போட்டு பிச்சை எடுத்துடுறாங்க. அவங்க வந்து ஏன்டா வீட்டுக்கு வரோங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி உருவாக்காதீங்க. வரக்கூடிய ஆண்மகனுக்கு ஒரு நிம்மதியை கொடுங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்களால் இது பெரிய பிரச்சனைகள் வர்றதில்லை. அவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க, அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு நேரம் இருக்கிறது இல்லையோ என்னவோ. மாமனார் மாமியார் யாரும் பக்கத்தில் இருக்கிறது இல்லை, ஐசோலேட்டடாக போய் தனியாக குடிக்கணும், அவங்க பிள்ளை அவங்க வீடு அவங்கன்னு பார்த்துக்கிறாங்க. அது வேறு. இதுலேயும் நிறைய பேர் பெண்கள் இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளை பெற்று வளர்க்கும் வரைக்கும் மாமனார் மாமியாரை தாஜா பண்ணி கூட வச்சுக்கிறாங்க. அவங்க ஓரளவு வளர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க, கிளங்கட்டைங்களை ரெண்டையும் வீட்டை விட்டு போங்கன்னு விரட்டிடுறாங்க. அதனால தான் இன்றைக்கி நிறையா ஹோம்ஸ் எல்லாம் இதானதுக்கு காரணமே, அந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது சமுதாயத்தினுடைய ஒரு கட்டாயம். இதில் வந்து நான் பெண்களுக்கு என்ன ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், தயவுசெய்து வாழ்கிற பெண்ணை தாய் கெடுத்தா அப்படிங்கிற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்யாணம் பண்ணி பொண்ணை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. ஃபோனை போட்டு தினமும் ஃபோனை போட்டு என்ன பண்ண, காலையில் ஏஞ்சதுலேருந்து பல்லு தேய்ச்சதுலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் என்னென்ன நடந்தது, யார் ஃபோன் பண்ணா, யார் வந்தால் போனால், இவங்களுக்குள்ளே என்ன நடந்தது, இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அவங்க இதில் நீங்கள் சஜஷன் கொடுக்குறேன் நல்லது பண்ணுறேங்கிற பேரில் உங்கள் பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. நிறைய இடத்துல அந்த மாதிரி ஃபோனை போட்டு இதாகி, நான் ஏன் அப்படி பண்ணுறேன், நீ தான் சம்பாதிக்கிறல்ல, நீ ஏன் வந்து வேலை செய்கிற, இப்படியெல்லாம் வந்து பெண்களுக்கு தாய்மார்களே கற்றுக் கொடுத்து அந்த பிரச்சனையை உண்டாக்குவதை இப்போது பார்க்க முடிகிறது. இதே தான் உங்கள் மருமகளுக்கும் பொருந்தும் இல்லையா? நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு பண்ணிங்கன்னா உங்கள் மருமகளுக்கு என்ன பண்ணுவா, அவங்க அம்மா சொல்லிக் கொடுப்பாளா மாட்டாள? கண்டிப்பாக பண்ணுவா. நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணு முக்கியம், பொண்ணோட சந்தோஷம் முக்கியம், பொண்ணு தனியாக இருக்கணும், மாமியாருக்கு சமைச்சு போடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி தான் என்ன நினைப்பா, உங்கள் வீட்டுக்கு வர்ற மருமகளுடைய அம்மா உங்கள் சம்பந்தியாக தான் நினைக்க போகிறேன். அதனால் இது என்ன ஆகுங்க, அப்படியே பேக் ஃபயர் ஆகும். அது தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் பெண்ணை வாழ விட்டால் உங்கள் சம்பந்தி என்ன பண்ணுவாங்க, அவங்க பெண்ணை வாழ விடுவாங்க. அதனால் நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், உங்கள் பையனும் நிம்மதியாக இருக்கலாம், உங்கள் கணவரும் நிம்மதியாக இருக்கலாம். அதனால் தயவுசெய்து இவங்க வேணும்னு பண்ணுறாங்கன்னு நான் குற்றம்லாம் சுமத்தலைங்க, வேணும்னு பண்ணுறாங்க அதெல்லாம் கிடையாது. ஒரு சரி வாழ்ந்த இடத்துல நம்ம பெண்ணு என்ன பண்ணுறா, எப்படி இருக்கா, ஏன்னா இத்தனை நாள் நம்ம கூட இருந்து அங்கே போயிருக்காளே, அப்படி எல்லாருக்கும் அந்த இது இருக்க தான் செய்யும். தாய்மை உணர்வுங்கிறது நான் தவறே சொல்லலை. நானும் பெண் பிள்ளைகளை பெற்றவன் தான், எனக்கும் அதை பற்றிலாம் தெரியும். ஸோ இதை வந்து நாம் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக இதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன். அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும், நீங்கள் வாழாதீங்க. உங்களுடைய ஆசைகளை அவங்க மேலே திணிக்காதீங்க. அந்த எம் குமரன் நினைக்கிறேன், ஏதோ ஒரு இல்லை வேறு ஏதோ ஒரு படம், நான் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் பிரகாஷ் ராஜ் தந்தையாக வருவார், ஜெயம் ரவி வந்து பையனாக வருவார். அவர் ஒரு கேரம் விளையாட்டை கூட ரொம்ப அழகாக அந்த டைரக்டர் படம் பிடிச்சி காட்டியிருப்பார். இந்த காயினை தான் அடிக்கணும், இப்படி தான் நீ விளையாடணும், இதையும் ஆடுறேன் அதையும் ஆடுறேன்ட்டு தன்னுடைய பிள்ளைக்கு எந்த ஃப்ரீடமே கொடுக்காம அவர் வச்சுருப்பார். அது அவருக்கே தெரியாது. அது அந்த பாசத்தினுடைய ஒரு அதிகபட்ச ஒரு இதுவாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமாகவே இருக்கும் அந்த படம். அப்போ தான் கடைசியாக ஜெயம் ரவி ஒரு நாள் தாங்க முடியாமல் சொல்லுவார், என்ன நீ விளையாடவே விடலை, என் ஆட்டத்தை நீ ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இதுதான் நம்ம இந்த பேரண்ட்ஸினுடைய இவங்க செய்யக்கூடிய தவறு வந்து இதுதான். தயவுசெய்து இது எல்லா பெற்றோர்களும் உணருங்க. நான் தாய்மார்களையோ
தந்தைமார்களையோ தனிப்பட்ட முறையில் குற்றம் சொல்லவே இல்லை. இதனால் அந்த பாதிப்புகள் அப்படின்னு வர்றதை தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய இந்த காலத்தில் என்ன ஆகுதுன்னா, பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டு தாய்மார்கள் அந்த பெண் பிள்ளைகளினுடைய பர்சனல் லைஃப்பில் தலையிடுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பவுண்ட்ரி இருக்குது. அந்த பவுண்ட்ரியை தாண்டி போகாதீங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி, இந்த கோட்டை தாண்டி நீயும் வராத நானும் வரமாட்டேன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த கோட்டை தாண்டாதீங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்னம்மா எப்படி இருக்குன்னு கேட்குறது கரெக்டு. அவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் மணிக்கணக்காக கேட்டு அதை ஒப்பிக்க சொல்லி அதை நீங்கள் காதில் வாங்கிட்டு நீங்களும் டென்ஷன் ஆகி அவங்களையும் டென்ஷன் ஆக்கி தயவுசெய்து இந்த மாதிரி வேலைகளை செய்ய வேண்டாம் என்று, இது ஒரு ஜோதிட பதிவை மீறி ஒரு சமுதாய விழிப்புணர்வுன்னு அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதனால் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. நான் இதை யாருக்காகவும் யாரையுமே புண்படுத்தணுங்கிற எண்ணத்தில் நான் இதை பதிவிடவில்லை. தயவுசெய்து உங்களுடைய அந்த அன்பின் மிகுதி உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையை பாழாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.